ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கார்த்திக் ரேவதி எபிசோட் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரேவதி கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் சரியான கேள்வியாக கேட்டிருக்காங்க அவங்க அம்மா சாமுண்டீஸ்வரி கிட்ட. சாமுண்டீஸ்வரியால் சரியாக எந்த பதிலுமே சொல்ல முடியாத நிலைமைக்கு நிற்கிறாங்க. இந்த எபிசோடில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாமுண்டீஸ்வரி கிட்ட ரேவதி கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப தரமாகவும் நியாயமாகவும் கேட்டாங்க. ஒன்று, நான் இங்கே மாமாவோட இருக்கணுமா, இல்லை என் மாமா கட்டி வச்சு வீட்டில் இருக்கணுமா, ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்கள் அம்மான்னு நம்ம ரேவதி கேட்டிருக்காங்க. உடனே சாமுண்டீஸ்வரி, அவன்லாம் இங்கே இருக்கக்கூடாது, அவன் இங்கே இருக்கவே கூடாது, நான் அதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரேவதி, எனக்கு என் மாமா தான் முக்கியம், மாமா இருக்கிறது தான் நான் இருப்பேன், நீங்கள் எனக்கு முக்கியம் இல்லைன்னு சரியாக பதில் சொல்கிறாங்க. இந்த வீட்டை விட்டு நான் போகிறது உறுதி. நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அம்மா அப்படின்னு நம்ம ரேவதி சொல்கிறாங்க. மூஞ்சில் அடித்த மாதிரி நல்ல சரியான பதில் சொல்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி, சரி அவன் என்ன உனக்கு அப்படி பண்ணிட்டான், மாமா மாமான்னு சொல்லிகிட்டே இருக்க, அவன் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணான்னு தெரியுமா உனக்கு, என்ன அப்படி துரோகம் பண்ணாரு சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ரேவதி கேட்குறாங்க. நீங்கள் பண்ணாத துரோகமா, அதை விட என் மாமா பண்ண போகிறாரு, நம்ம 2 பேர் குடும்பத்தை சேர்க்க தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அவர் நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் பண்ணுறாரு, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவரை நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க, அவர் மேலே வேணும்னே பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் மறந்துட்டேன்னு சொல்லி என்னை விட்டு தள்ளி வச்சுருக்கீங்க, என்னை விட்டு ஒதுக்கி வச்சுருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரேவதி. கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட. நம்ம சாமுண்டீஸ்வரியால் எந்த பதிலுமே சொல்ல முடியல. நான் இப்போவே இந்த வீட்டை விட்டு போக போகிறேன், இனிமேல் நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன், என் மாமா கூடவே இருக்கேன், அவர் கூடவே சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. அவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ராஜராஜன், ரோஹிணி, ஸ்வாதி, மயில் இப்படி எல்லோருமே அவங்க ரூமுக்கு வந்து, என்னம்மா ஆச்சு இப்போ உனக்கு, எல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு ராஜராஜன் கேட்குறாரு. உடனே ரேவதி, அப்பா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, ஒரு விஷயம் கூட இப்போ எனக்கு தெரியாமல் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்திருக்கு, எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு, இனிமேல் நான் இங்கே இருக்கிறது நல்லதில்லப்பா, நான் அவர் கூட வாழ போகிறேன், நல்லது அப்படின்றாங்க. உடனே ராஜராஜன், இப்போதாம்மா நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க, மாப்பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் எங்களால் தான் சொல்ல முடியல, இந்த இடத்துல இருந்தோமே தவிர அதனால் எங்களால் பேச முடியல அப்படின்றாங்க. பரவாயில்லப்பா, நான் இனிமேல் அவர் கூட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி. உடனே ஸ்வாதியை பார்த்து, ஸ்வாதி நீங்கள் தான் இருக்கணும், நீங்கள் இருந்து பார்த்துக்கோ, நான் அவர் கூட போகிறேன், நீ என்ன நினச்சிப்போ, ஃபீல் பண்ணாத அப்படின்றாங்க. அதுக்கு உடனே ஸ்வாதி, இல்லைக்கா எனக்கும் மாமா ரொம்ப பிடிக்கும், அவர் நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கார், நீ அவர் கூட தான் இருக்கணும், அவர் கூட தான் வாழணும், இதை தான் நானும் அப்பா எல்லாம் இருந்து சொல்லி ட்ரை பண்ணோம், இப்போ தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு, நீ அவர் கூட இருக்கா, அதுதான் உனக்கு நல்லது, நீங்கள் 2 பேருமே சேர்ந்து நல்லபடியாக வாழணும். உடனே ரோகிணியும் மயிலும், நீ கிளம்பு அப்படின்றாங்க. பேக்கை எடுத்துகிட்டு கீழே வராங்க. சாமுண்டீஸ்வரி கன்னை வச்சுட்டு நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் செம சீன், செம கிளைமேக்ஸு. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.